கண்டெய்னர் லாரிகளில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பணம் தங்களுடையது என ரிசர்வ் வங்கி உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்துள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் ரத்னவேலிடம் தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். ரத்னவேல், வணக்கம். இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன? இந்த விசாரணையின் போது ரிசர்வ் வங்கி தரப்புல என்ன பதில் அளிக்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று டிராபிக் ராமசாமி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது திருப்பூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 570 கோடி ரூபாயுடன் 3 கணேல் லாரிகள் பிடிபட்டதாகவும் இந்த பணம் குறித்து விரிவான தகவல் கிடைக்கும் வரை, விசாரணை முடியும் வரை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை ஒத்திவைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இதே போன்று சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் பொதுச் செயலாளர் செந்தில் ஆறுமுகம் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனு என்னவென்றால், அதாவது நாளை நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கை இந்த வாக்கு எண்ணிக்கையால் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தேர்தல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், எந்த கட்சிக்கு அதிக வாக்குகள் பெற்று ஆட்சி அமைக்க உள்ளதோ அந்த கட்சிக்கு மக்கள், அதாவது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சியில் நடைபெறும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வாய்ப்புள்ளதாகவும், அதனால் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தால், இதே போன்ற சில வழக்குகளும் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை ஒத்திவைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கல்யாண சுந்தரம் மற்றும் கிருஷ்ணகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ரிசர்வ் வங்கி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது 570 கோடி ரூபாய் பிடிப்பட்டது தங்களுடைய பணம் தான் என்றும், தங்களுக்காக இந்த பணத்தை கோவையிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு ரிசர்வ் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றம் செய்ததாகவும், அதாவது ரிசர்வ் வங்கிக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏஜென்டாக செயல்பட்டு இந்த பணத்தை கோயம்புத்தூரில் இருந்து விசாகப்பட்டினத்திற்கு மாற்றியதாகவும் தெரிவித்தார். அதனால் இந்த பணம் தங்களுடையது என்றும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமில்லாமல் இந்த பணம் சட்டவிரோதமாக பணம் இல்லை என்றும், இது குறித்து வருமான வரித்துறை விரிவான விசாரணை நடத்தியுள்ளதாகவும், தற்போது இந்த 570 கோடி ரூபாய் பணம் கோவையில் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், கோவையில் பத்திரமாக இந்த பணம் இருப்பதாகவும், இந்த பணம் குறித்து வருமான வரித்துறை விரிவாக விசாரணை நடத்தி இதில் எந்த ஒரு சட்டவிரோதம் இல்லை என்றும் தங்களுக்கு சான்றளித்துள்ளதாகவும் ஒரு புது தகவலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதனால் இந்த பணம் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமானது என்றும், இதில் சட்டவிரோதம் இல்லை என்றும், இதில் வருமான வரித்துறை சான்றிதழ் அளித்துள்ளதாகவும், அந்த சான்றிதழையும் இந்த நீதிமன்றத்தில் அவர் வழங்கினார். இது மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பு வாதங்கள், அதாவது தேர்தல் ஆணையமும் இந்த வாக்கு எண்ணிக்கையை, நாளை நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், இந்த மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை இன்று மாலை 5 மணிக்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். ரத்னவேல், இப்ப இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிருந்தீங்க. டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த அந்த வழக்குல இன்னைக்கு என்ன விசாரணை நடைபெற்றது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 570 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் உடைய பணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் பேங்க் தரப்புல சொல்லப்பட்டது. தற்பொழுது இது ரிசர்வ் பேங்க் உடைய பணம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க் தரப்புல வாதிட்ட வழக்கறிஞர் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல பதில் சொல்லிருக்காரு. ஏன் இந்த மாறுபாடு? இது குறித்த தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? அதாவது இந்த ரிசர்வ் வங்கி சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடும் போது என்ன சொன்னார் என்றால், அதாவது ரிசர்வ் வங்கிக்கு பல்வேறு, அதாவது பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய பணத்தை செலுத்துவார்கள், வங்கிக்கு செலுத்துவார்கள். இந்த பணம் அதாவது இன்று சென்னையில் தமிழகம் முழுவதும் உள்ள வங்கிகள் அனைத்தும் சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியின் கீழ் வருகிறது. இந்த ரிசர்வ் வங்கி அனைத்துமே அனைத்து வங்கிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அதாவது தங்களுடைய பணத்தை, ரிசர்வ் வங்கியின் பணத்தை அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் வங்கிகளில் தங்களுடைய பணத்தை வைப்பார்கள். அதே போன்று ரிசர்வ் வங்கியின் ஏஜென்டாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செயல்பட்டதாகவும், அதாவது கோவையில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வங்கியில் பணம் அதிக அளவில் நிரம்பினால் அந்த பணத்தை வேறொரு இடத்திற்கு மாற்ற ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் உள்ளதாகவும், இதன் காரணமாக இந்த பணத்தை மாற்றம் செய்யலாம் என்று கடந்த ஏப்ரல் மாதமே அதுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு அளித்துள்ளதாகவும், அதன்படியே இந்த பணத்தை ஏஜென்டாக செயல்பட்டு வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திருப்பூர், வேலூர் வழியாக விசாகப்பட்டினத்திற்கு கொண்டு செல்ல முயன்றதாகவும், ஆனால் அது தேர்தல் அதிகாரிகள் பிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதன் காரணமாக இந்த பணம் அனைத்துமே ரிசர்வ் வங்கியின் பணம் என்றும், இதில் சட்டவிரோதம் ஏதும் இல்லை என்றும்
ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரத்னவேல். இதுகுறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் முன்னாள் வங்கி பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன். திரு கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இப்ப யூசுவலா ஒரு வங்கியிலேருந்து இவ்வளவு பெரிய தொகை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது ரிசர்வ் வங்கியுடைய அனுமதி தேவைப்படுகிறதா? இதற்காக ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணுமா? ஏன் இவ்வளவு தொகை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஆவணங்கள் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது? அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்குன்னு சொல்லும்போது ஒரு வங்கியின் ஒரு கிளையில் இருந்து அதே வங்கியின் இன்னொரு கிளைக்கு போவது ஒரு விஷயம். அதே போல ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கி வங்கியோ போவதற்கு வேற விஷயம். ஆனா அதே சமயத்துல கரன்சி செஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த கரன்சி செஸ்ட்ங்கிறது எல்லா வங்கிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதுல ரிசர்வ் வங்கிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை ரிசர்வ் வங்கியில் செலுத்துவதற்கு இணையாக அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் குறிப்பிட்ட மாநிலத்தில் உள்ள ஒரு கரன்சி செஸ்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அந்த கரன்சி செஸ்ட்ல பணத்தை அனுப்புவதாக இருந்தால் அது ரிசர்வ் வங்கிக்கே அனுப்பியதாக அது கருதப்படும். அதாவது ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் பணம் தேவைப்படும். ரிசர்வ் வங்கிக்கு தகவல் போய் ரிசர்வ் வங்கியிலிருந்து மும்பை அல்லது டெல்லி அல்லது கான்பூர் அல்லது சென்னையிலிருந்து ஒரு இடத்துக்கு போவதை விட இன்னொரு இடத்தில் பணம் குவிந்திருந்து அந்த பணம் ரிசர்வ் வங்கிக்கு செலுத்த வேண்டியதுக்கு பதிலாக குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வது ஒரு நடைமுறை உண்டு. இப்படிலாம் எப்படி இருந்தாலும் ஆவணங்கள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆவணங்கள்ங்கிறது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிரான்சிட், கேஷ் டிரான்சிட்னு சொல்லுவாங்க. ஒரு கேஷ் ஒரு இடத்துல இருந்து ரொக்கம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை கேஷ் டிரான்சிட்னு சொல்லுவாங்க. அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் கவனிக்கப்படும். ஒன்னு இன்சூரன்ஸ். அந்த கேஷ் டிரான்சிட் அந்த பணத்திற்கு ஏதாவது குந்தகம் ஏற்பட்டு விட்டால் அந்த பணத்தை ஈடு செய்வதற்காக இன்சூர் செய்ய வேண்டியது கட்டாயமாகும். அப்படி இன்சூர் செய்வது ஒவ்வொரு தடையும் செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு வங்கியும் ஒரு பெரிய அளவுக்கு கரன்சி இன்சூரன்ஸ் செய்வார்கள். ஆனால் அதில் இந்த ஒரு டிரான்சாக்சனை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட், அந்த இன்சூரன்ஸோட பலன் இந்த டிரான்சிட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான சில ஃபார்மாலிட்டிகள் உண்டு. அதாவது படிவங்கள் உண்டு. அந்த படிவங்கள் இருக்கும். அது ஒன்று. இரண்டாவது, எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போது ஒரு லாக் புக் போல கரன்சி மூவ்மெண்ட் ரிஜிஸ்டர்னு ஒன்னு இருக்கும். அந்த கரன்சி மூவ்மெண்ட் ரிஜிஸ்டர்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கும். இது போன்ற குறைந்தபட்ச ஆவணங்கள் அந்த வண்டியிலேயே இருக்கும். இது ஒரு சாதாரண நடைமுறை. திரு கோபாலகிருஷ்ணன், நீங்க இப்ப நிறைய ஃபார்மாலிட்டிஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. ஒரே வங்கியில இருக்கக்கூடிய ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு இந்த மாதிரி கேஷ் டிரான்சிட் பண்ணும்போது ஃபார்மாலிட்டிஸ் கடைபிடிக்கப்படணும், ஆவணங்கள் இருக்கணும்னு. இப்ப இந்த விவகாரத்துல அந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்த கருத்துக்கள் உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஆனால் ஆவணங்கள் என்ன ஆவணங்கள் இவர்களிடம் இருந்தது, என்ன ஆவணங்கள் சமர்ப்பித்தார்கள் என்பதை தெரிந்தால்தான் நமக்கு அந்த சரியான ஆவணமா, சரியான தகவலா, அது போதுமான தகவலா என்று சொல்ல முடியும். செய்திகள்ல பொதுவாக ஆவணங்கள் இல்லாமல் ஒரு செய்தி தான் இருக்கிறதே தவிர எந்தவித ஆவணங்கள் இல்லையா, அந்த இருந்தது அந்த நபர்களுக்கு தெரியாதா, அந்த கேட்டபொழுது எதை கொடுக்க வேண்டுமோ அதை அந்த நபர் கொடுக்கவில்லையா என்ற விஷயங்களும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திரு கோபாலகிருஷ்ணன், இது ஒரு கம்மியான ஒரு பணத்தொகைன்னு சொல்ல முடியாது. 570 கோடி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில நீங்க கேஷ் டிரான்சிட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப குறிப்பா ஒரு வங்கி கிளையில எவ்வளவு பணம் வரைக்கும் இருக்கிறதுக்கான அனுமதி இருக்கிறது?
ஒவ்வொரு கிளையை பொறுத்திருக்கு அந்த கிளையில் உள்ள மக்கள் தொகை, அந்த கிளையினோட வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை, அந்த கிளையில் உள்ள பெரிய தொழிற்சாலைகள் இருக்கின்றன, அதெல்லாம் பொறுத்து தான் கிளைக்கு கிளை மாறும். ஏன்னா கிளைங்கிறது எல்லா கிளைகளுமே ஒன்று அல்ல. ஒரு ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10,000 கிளைகள் 15,000 கிளைகள் இருக்கும்போது அந்த கிளைகள் பல வகைப்படும். ABC சொல்லுவாங்க, அல்லது ரூரல், அர்பன், செமி அர்பன், மெட்ரோபாலிட்டன் சொல்லுவாங்க. அது அவ்வளவு முக்கியம் இல்ல. நமக்கு என்ன முக்கியம்னா தொகை பெரிதுன்னு நீங்க சொன்னதை நான் ஒப்புக்கொள்றேன், பெரிய தொகை. ஆனால் குறைந்தபட்ச ஆவணங்கள் வாகனத்தில் இருந்திருக்க வேண்டும் என்றதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல மற்ற ஆவணங்கள்லாம் அனுப்பிய இடங்களிலும் போய் சேர வேண்டிய இடங்களிலும் தான் கூடுதலான முழுமையான ஆவணங்கள் இருக்கும். இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு எழுது திரு கோபாலகிருஷ்ணன். இப்ப அது பெரிய தொகை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெரிய தொகையானது ஒரு வங்கியிலேருந்தே ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு போறதுங்கிறது ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு முன்னாள் வங்கி பொது மேலாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் பத்தி எப்படியுமே தெரிஞ்சிருக்கும். இப்ப அப்படி ஒரு கருத்து நிலவுது, இது சாத்தியம் தானா? ஒரு ஆவணம் இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய தொகை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் வங்கி மூலமா? ஆவணமே இல்லாமல் போவதற்கான சாத்தியம் இல்லை, அது நிச்சயம். அந்த ஆவணங்கிறது இந்த கேஷ் டிரான்சிட்ங்கிற அந்த படிவமாவது நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அதுல என்ன தொகைங்கிறது குறிப்பிட்டிருக்கும். அதை தவிர இன்சூரன்ஸ் பற்றி ஏதாவது ஒரு ஆவணம் அல்லது ஒரு தகவல் அது இருந்திருக்கணும். அது ஆகையால இதுல சாதாரணமா ஒன்றுமே இல்லாம ஒரு சரக்கு அனுப்புற மாதிரி, சரக்கு அனுப்பிச்சா கூட ஒரு இன்வாய்ஸ் அனுப்புறோம், நம்ம அந்த இன்வாய்ஸோட காப்பி இருக்கும். அப்படி இருக்கும்போது எவ்வித ஆவணமும் இல்லை என்று சொல்வது ஏற்கத்தக்கதல்ல. ஆனால் அந்த பயணம், அந்த வாகனத்தில் பயணம் செய்தவருக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை காட்ட வேண்டும் என்று தெரியாமல் போய்விட்டதா என்றதை நம்ம பார்க்கணும்.